தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. சைட் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் தான் சூஸ் பண்ணணும். அதுதான் பரந்தூர் சூஸ் பண்ணது மாநில அரசாங்கம். அப்ப நீர்நிலை குறித்தான ஆய்வு செய்வதற்கான ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டும் இன்னும் வரல. அவங்க அமைச்ச கமிட்டி ரிப்போர்ட் இன்னும் வரல. அப்போ ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் இதற்காக நஷ்டப்பட்ட மக்கள் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இந்த நிலைமை என்பது சமூக நீதியா? சமூக நீதி இல்ல. ஆனா அப்படிதான் பண்ணுவாங்கன்னே முன்முடிவுக்கு வரீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணணும். நீங்க இந்த 2013ஆம் ஆண்டு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான சட்டத்தின் அடிப்படையில் நிலத்தை கையகப்படுத்தணும். ஆனா நீங்க எந்த சட்டத்தை பயன்படுத்துறீங்க? இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாடு ஆக்ட். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்க. அந்த சட்டத்தில் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான எந்த ப்ராசஸுமே கிடையாது, காம்பன்சேஷனுக்கான எந்த ப்ராசஸுமே கிடையாது. அரசு என்ன சொல்றதோ அதான் காம்பன்சேஷன். அந்த சட்டத்தில் நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க. நீங்க இந்த 2013ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. தலித்துகளும் இருக்கிறார்கள், மீதி சாதி இந்துக்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நில உடைமைகளாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நில உடைமைகளாக இருக்கிறாங்க. இந்த இது நீங்க நேரத்துல பார்க்க முடியாது. அவர்கள் ஒரு சுயமாக இருக்கிறார்கள், ஒரு சுயசார்பு தன்மையோடு இருக்கிறார்கள், சுயமரியாதையோடு இருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, கடந்த 50 ஆண்டுகளாக வளர்ச்சி திட்டத்தின் காரணமாகவே உள்நாட்டு அகதிகளாக இடம்பெயர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள நாம இன்னும் பொறுப்பான அவங்களுக்கான அந்த என்ன இழந்தாங்களோ அதன் அடிப்படையில மறுசீரமைப்பு ஒரு குடியிருப்பு கொடுக்கணும் இல்லையா? அது நாம இன்னைக்கு கொடுக்கல. ரீஹாபிலிட்டேஷன்னா அதுதான். நான் இப்ப என்ன நிலைமையில இருக்கிறேனோ என் நிலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை விட ஒரு மேம்பட்ட வாழ்நிலை எனக்கு அமைத்து கொடுத்து நீங்க என்ன அங்க குடியமர்க்க செய்யணும். என்ன இதை விட டீக்ரேட் பண்ற அளவுக்கு நகர்த்தி கொடுக்காது. இந்த 2008 ஒரிஜினலா அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதா ஒரிஜினல் பிளான். ஓகே, அதான் பரந்தூர் பிளான்லயே இல்ல. அந்த ரன்வே கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஏரி மேல தான் கொண்டு இருக்காங்க. அதுக்கான மேப்பும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல 3 பெரிய ஏரிகள் இருக்கு. அந்த பெரிய ஏரிகள்ல மூடிட்டு ஒரு சின்ன ஏரி இருக்கு, அதை ஆழப்படுத்தி இந்த பெரிய ஏரியில் வரக்கூடிய நீரெல்லாம் நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல போய் சேர்த்துருவோம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. சாத்தியமா? நிலத்தை கையகப்படுத்தி ப்ராசஸ் ஆரம்பிச்சு அளந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அப்புறம் நீங்க பதில் சொல்லி நீங்க இவ்வளவுதான் ஒரு அமௌண்ட் சொல்லி அவர் அவ்வளவுதான் ஒரு அமௌண்ட் சொல்லி கலெக்டர் முடிவு பண்ணி ஆர்டர் போட்டு அப்புறம் அந்த ஆர்டர் அடிப்படையில் உங்களுக்கு செக் செக் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த அமௌண்ட் வேண்டாம், அப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இந்த கேஸ் நடந்து அது ஒரு 3 வருஷம் அங்க நின்று அப்புறம் லோக் அதாலத்துக்கு போய் அங்க உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் உங்களுக்கு 15 வருஷம் ஆகும். தலையை சுத்திருச்சு. என்ஆர்சியில தாங்க நடந்துட்டு இருக்கு. நாங்க முடிவு பண்றோம், இந்த திட்டத்துக்கு யார் எதிரணிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்க எங்களுடைய வாக்கு செலுத்த போறோம். அப்படிதான் நெருக்கடியாக மாறலான்றீங்க. நிச்சயமா மாறலாம். தொடர்ச்சியாக விவசாயிகள் மீது இப்படி கொடுக்கப்படுகின்ற ஒரு தாக்குதல், அவர்கள் மேல் எடுக்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாகவே அரசுக்கு ஒரு நல்ல பேரை பெற்று தராது. இன்னும் சொல்ல போனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இன்னொரு ஏர்போர்ட்டை கொண்டு வராதுன்னு சொல்றாங்க. அது லாஜிக்கலா தான். 100 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தானே சென்னையில இருந்து. நான் கன்னியாகுமரியில இருக்கிறேன்னா இங்க இருந்து ட்ரெயினை நான் பிடிச்சி இங்க சென்ட்ரல்லையோ எக்மோர்லயோ இறங்கி அப்புறம் அங்க மெட்ரோ நான் பிடிச்சி அதுக்கப்புறம் நான் இங்க பரந்தூர் பிடிச்சி போகணும். அதுக்கு நான் நேரா துபாய்க்கே போயிடலாம். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு நடந்திருக்கிறார் பூவுலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு அளவில் முக்கியமான திட்டங்கள் அதை வகுப்பது குறித்து தமிழக அரசு ஒரு குழுவெல்லாம் போட்டு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட 2 திட்டங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஒன்றுமே இருக்குது. நீங்கள் கூட சொல்ல களத்துக்கு போய் அந்த மக்கள் மத்தியில் குறிப்பிட்ட சில நாளில் போய் நீங்கள் பேசியிருந்தீங்க. நான் 1.5 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தான். ஏன் இப்போ திரும்பி பேசுபொருளாக இருக்குதுன்னா, இந்த பட்ஜெட் தாக்கலில் மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தினசர் அவர்கள் பேசும்போது பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ போடப்படணும்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். அப்போனா என்னென்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் வரப்போது போல் இருக்குது. இப்போ கிளாம்பாக்கம் வரைக்கும் போடுறாங்கன்னா கிளாம்பாக்கத்தை ஒரு முக்கியமான இடமா மாறி இருக்குது, அதனால் போடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ பரந்தூர் வரைக்கும் வரப்போது உறுதியாயிடுச்சோ, அதனால தான் மெட்ரோ போடுறாங்களோன்ற சிந்தனை வந்திருக்குது. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து இன்றைக்கும் மக்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. விமான நிலையம் வருமா வராதா, ஏன் எதிர்க்கணும்? விமான நிலையம் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான இது என்னென்னா, சட்ட ரீதியாக அதுக்கு இன்றைக்கும் போதுமான ஃபஸ்ட் டேர்ம் கிளியரன்ஸே கொடுக்கல. முதல் படியாக ஒரு விமான நிலையம் கொண்டு வர வேண்டும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ரொம்ப பேசிக்கான கிளியரன்ஸ் அப்படிங்கிறது சைட் கிளியரன்ஸ்.
சைட் கிளியரன்ஸே வந்து அதுக்கு வந்து கொடுக்கல. அது வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து கொடுக்கணும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவங்க தான் இந்த சைட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த சைட் கிளியரன்ஸ் வந்து எப்படி வாங்க முடியும்னா அதுக்கான டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வந்து அவங்க வந்து பண்ணணும். அதாவது இங்கே விமான நிலையம் அமைப்பதற்கான இது வந்து இடம் அப்படிங்கிறது அதற்கு ஏதுவான இடமாக இருக்கிறது, பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. ஏற்கனவே வந்து நமக்கு ராஜ்யசபாவில் வந்து இது குறித்தான ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது போது அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த திட்டத்துக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அருகாமையில் அவங்களுடைய தாம்பரம் அந்த விமான நிலையம், போர் விமான நிலையம் இருக்கிறதுனால, அங்கே ஆர்மியினுடைய அந்த விமான நிலையம், ஏர்ஃபோர்ஸினுடைய விமான நிலையம் இருக்கிறதுனால, ஸோ அது வந்து டிஃபென்ஸ் சார்ந்து இருக்கக்கூடியதில் சிக்கலாகும். எனவே அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பின்பாக அவங்களுடைய சில ஸ்டிப்புலேட்டட் கண்டிஷன்ஸோடு இதை அனுமதிக்கலாம் அப்படிங்கிற கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டிஃபென்ஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஜான்வரியில் தான் அவங்களுக்கு வந்து அது வந்து கிடச்சிருக்கு, அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இப்போ டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி வந்து அவங்க வந்து பண்ணணும். இந்த டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி ஸ்டடியில் தான் டெக்னிக்கலாக இந்த இடம் வந்து சரியானதா இல்லையா அப்படின்னு தெரிய வரும். அதை செய்வதற்கான உலக அளவில் ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணாங்க. அந்த டெண்டர் கால்ஃபரில் ஒரு குளோபல் இன்ஸ்டிடியூஷன் இப்போ தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஆய்வு போய் கொண்டு தான் இருக்கிறது, அந்த ஆய்வு முடிவில். அதற்கு பின்பாக தான் சைட் கிளியரன்ஸ் கொண்டு கொடுப்பாங்க. அந்த டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் சைட் கிளியரன்ஸ். நீங்கள் சைட் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், லேண்ட் அக்விசிஷன், இந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. ஆனால் தற்போது என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அதிகாரியை எப்பவுமே நியமிச்சிடறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்க்குறோம். அதற்கு பின்பாக குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டில் வந்து இதுக்கான ஒரு மாடலை வந்து வைக்கிறாங்க. அப்போ என்னன்னா அரசு தான் இது வந்து தமிழக அரசாங்கம் இதுக்கான ப்ரொமோஷனல் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஆனால் அடிப்படையான கிளியரன்ஸ் வந்து வாங்கலை. அப்போ இந்த விமான நிலையம் தற்போது வருவதற்கான சட்ட ரீதியாக எந்த விதமான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கின்ற போது எதுக்காக நிலத்தை கைப்படுத்துவதற்கான அதிகாரிகளை நீங்கள் நியமிப்பது, தொடர்ச்சியாக அது போகுது அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ச்சியான கேள்வியாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அது ரொம்ப இல்லாஜிக்கலான விஷயமாக இருக்கிறது. கூடுதலாக தமிழக அரசாங்கம் வந்து இந்த போராடுகின்ற மக்கள்களோட பேச்சுவார்த்தை போது அவங்ககிட்ட ஒன்று சொன்னாங்க, நாங்கள் நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்துவோம். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீர்நிலை குறித்தான ஆய்வு செய்வதற்கான ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டும் இன்னும் வரல. அவங்க அமைச்ச கமிட்டி ரிப்போர்ட்டும் இன்னும் வரல. ஸோ அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டும் என்ன பெண்டிங்காக தான் இருக்குது, அந்த கமிட்டியோட ஆய்வுமே பெண்டிங்காக இருக்குது. அப்படி இருக்கின்ற போது இதை இவ்வளோ தூரம் முன்மொழிந்து கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை என்னவாக இருக்கிறது? சட்ட ரீதியாகவும் சரி, லாஜிக்கலாகவும் சரி, வந்து ஒரு ப்ரொசீஜர் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தாலும் எந்த வகையிலும் இந்த திட்டத்தை தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. பிரபல ஆங்கில நாளேடான ஹிந்து நாளிதழில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு பண்ண போகிறாங்க, எவ்வளவு ஃபேஸில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ரீதியில் ஒரு எலாபரேட்டான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி. அந்த ஆர்டிக்கலுடைய அடிப்படை சாராம்சம் என்ன? அதாவது என்னென்னா, இந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் இல்லையா, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக அந்த அனுமதி வாங்கணும். ஸோ அந்த அனுமதிக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸபிலிட்டி ஸ்டடி அதுக்கு தனியாக ஒன்று பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் ஃபீஸபிலிட்டி ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடி, அதுக்கப்புறம் அது குறித்தான மேப்பிங், ஜோனிங், இந்த ஏரியாவை ஏன் இந்த சைட்டை நாங்கள் செலக்ட் பண்ணோம், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய தரவுகள் தான் அந்த ஹிண்டு வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த மேப் இந்த இருக்கணும். அதில் நீங்கள் அந்த மேப் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த 3 முக்கியமான ஏரிகளுக்கு மேலாகத்தான் அந்த இது கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்குது. ஏன்னா அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அப்பா வந்துட போகுதுப்பா, கன்ஃபார்மாக வரப்போகுதுப்பா அப்படிங்கிறது தான் எளிய மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தோணுது. ஆமாம், அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் தான் அந்த இது இருக்குது, அதுக்கான ப்ரொமோஷன் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணதுன்னா அந்த அப்ளிகேஷனை விட்ரா பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அது பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் காட்டுது. அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விட்ரா பண்ணுவதற்கான ரிக்வஸ்ட் பெண்டிங் அப்படின்னு காட்டு. ஸோ இப்போ டிட்கோனுடைய நிலைப்பாடு என்பது அந்த அப்ளிகேஷனை விட்ரா பண்ணுவதற்கான ஒரு ப்ரொபோசல் தான் வச்சுருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக, எதுக்காக இவ்வளோ அவசரமாக அவங்க பதிவு பண்ணாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணான்னு தெரியல. இப்போ இந்த அப்ளிகேஷனை எதுக்காக விட்ரா பண்ணுறதுக்கான ஒரு இதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியல. அது குறித்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது நடுவண் அரசினுடைய ஒரு திட்டமா, இல்லை மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டமா? இதில் அதிகமான நிதி பங்கீடு யாருடையது? நிதி பங்கீடு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடையது தான் அதிகமாக இருக்கும். மாநில அரசாங்கத்தினுடைய ஷேர்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து கம்மி. ஏன்னா இந்த பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றிய அரசாங்கத்தினோட ஒரு பாலிசி. ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் ஒருவரை வந்து இங்கே பேட்டெடுக்கும் போது அவர் வந்து இல்லைங்க, அவங்க தான் வந்து பண்ணுறாங்க, நாங்கள் எதுவும் காசு தர்றதா இல்லை, அவங்க சொல்கிற இடத்துல தான் நாங்கள் பண்ண போகிறோம், அவங்க தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. சைட் செலெக்ஷன் சொன்னார். சைட் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், சைட் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஓகே, பாலிசி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து என்னென்னா அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, இது பிரைவேடைசேஷன் ஆஃப் ஏர்போர்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது.
தனியார் விமான நிலையங்கள் அமைப்பு. அப்போ என்னன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் கட்டி கொடுக்க வேண்டிய வேலை மாநில அரசாங்கத்தை. அதுக்கான நிதி ஒதுக்கீடு வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் வந்து கொடுப்பாங்க. அல்டிமேட்லி அதை ஏதாச்சும் ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுப்பாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். அப்போ இந்த ஸ்கீமில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன்னொரு ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடாது. இதான் அதோட ஃபஸ்ட்டு ஸ்கீமே வந்துட்டு. ஸோ அந்த சைட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் தான் சூஸ் பண்ணணும். அதுதான் பரந்தூர் சூஸ் பண்ணது மாநில அரசாங்கம். அதுதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் வந்து சொல்கிறார். ஸோ வந்து சைட் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மாநில அரசாங்கத்தினுடைய ப்ரையாரிட்டி. அவங்க தான் வந்து அது செய்யணும். அவங்க எங்களுக்கு இந்த இடம் தான் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதில் எங்களுக்கு எந்த இடம்னாலும் எங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம், திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இதையே அடுத்து பிரைவேட்டேஷன் கொடுக்கறதுக்கான வேலையில் அவங்க பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் எந்த பகுதியில் கட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை வந்து தான் கொடுக்க போகிறோம். ஆமாம், அதானிக்கிட்ட கொடுக்க போகிறோம், இல்லை அம்பானி யார்கிட்ட தான் கொடுக்க போகிறோம். அதனால் அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஸோ ஒன்றிய அரசாங்கத்தினுடையது அவங்க சொல்லக்கூடிய மெத்தடாலஜியில் அவங்க சொல்லியிருக்கிற திட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் கட்டுமானம் செய்ய முடியும். ஸோ அது எல்லாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்படி தான் நீங்கள் கட்டணும், இவ்வளோ தூரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலை அதுவாக இருக்கிறது. மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தை கையகப்படுத்துவது, அந்த கட்டுமானங்களை கட்டுவது, இந்த வேலைகள் தான் இவங்களோட வேலை இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஓகே வேலை பிரிவு. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கிளியரன்ஸ் கொடுக்கப்படலை, அடிப்படை கிளியரன்ஸ் இன்னும் வாங்கப்படலை, அப்புறம் மாநில அரசே அமைத்த ஒரு குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் இந்த முனைப்பு காட்டுவதற்கான கட்டாயமோ அவசியமோ எங்கேருந்து வருது? அதுதான் இதில் எங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஒரு அவசியம் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அது சார்ந்து இருக்கக்கூடியது பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ அப்போ நம்மளுடைய புரிதல் என்னவாக இருக்குன்னா, அது சார்ந்து அந்த பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டினுடைய உந்துதலுக்காக இது செய்யப்படுகிறதோ அப்படின்னு நம்ம வந்து போயிருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் நிலத்தினுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் அதிகமாகிட்டு. ஆமாம், விமான நிலையத்துக்கு அருகாமையில் வீடு வாங்க வேண்டுமா, அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க வேண்டுமா, அந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் அந்த பகுதியில் இருக்குது. நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது, இது கிரேட்டர் சென்னைக்குள்ளே வருது. இப்போ சென்னையை மையப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களாகத்தான் தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ அதற்கான ஒரு புஷ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கல. தொடர்ச்சியாக நாம் இந்த குற்றச்சாட்டை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் சென்னையை மட்டுமே வந்து மையப்படுத்திருக்கீங்க. நம்ம இவ்வளோ காலம் பேசுனதோட ஒரு விளைவு இந்த பட்ஜெட்டில் தான் வந்து முதல்ல சென்னைக்கு வந்துட்டு அதிகப்படியான தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒதுக்கீடு எது இல்லாமல் பரவலாக மற்ற பகுதிக்கு போயிருக்கு. இது வரைக்கும் அந்த பட்ஜெட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையை மையப்படுத்தி தான் இருக்கும். அப்போ சென்னையை மையப்படுத்தி கூட வளர்ச்சிருக்கீங்களா? இது வந்து கிரேட்டர் சென்னைக்குள்ளே வருது. இந்த கிரேட்டர் சென்னைக்குள்ளே அப்போ வரும்போது என்னென்னா, அப்போ சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அப்போ இந்த சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இது இருக்குது. அப்போ இந்த உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே வேணுமா, இங்கே லேக் வியூவில் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏர்போர்ட்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய ரெசார்ட் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் வந்து போயிடும். ஸோ ஒன்லி இதில் இப்போ லாபம் அப்படிங்கிறது இப்போ இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு இது நடக்குது அப்படின்னா ரியல் எஸ்டேட் சார்ந்திருக்கக்கூடிய நில வர்த்தகம் சார்ந்திருக்கிறது அதில் நன்மை பயக்க முடியல. வேறு யாருக்குமே அது லாபம் இல்லை. ஏன்னா இந்த அல்டிமேட்லி இந்த ஏர்போர்ட்டே தனியார்கிட்ட தான் போக போகுது. கவர்மெண்ட்டுக்கு இதுலேருந்து வருவாய் வரப்போது கிடையாது. இப்போ இங்கே எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸ்லேருந்தே கவர்மெண்ட் பெருசாக ஒன்றும் வருவாய் கிடையாது. நேரடி வருவாய் வந்து நமக்கு வந்து கிடையாது. ஒன்லி திங் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்கலாம். அதில் சம் எக்ஸைஸ் டியூட்டி அதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து போக முடியும். மறைமுகமாக உங்களோட தொழில் வளத்துக்கு அது வந்து பயனளிக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கின்ற போது இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நேரடியாக நமக்கு தற்போது ஒன்றுமே இல்லை. இவ்வளோ அவசர கதியில் போவதற்கான ஒருத்தர் இதுலேருந்து பெனிஃபிட் அடையக்கூடிய செக்டர் சாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் இருப்பாங்க. இதை வந்து நம்ம சட்டமன்ற விவாதத்தின் போதே வந்துட்டு அவர் எம்எல்ஏ வேல்முருகன் இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அவை குறிப்பிலே அது வந்துட்டு இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் தான் இப்போ அது நடக்குது. அப்போ இதில் ஏன் இவ்வளோ தூரம் முன்னிணைப்பு காட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் அது வச்சார். ஸோ அதுதான் இதில் நடக்குது. இல்லை, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழர் வேல்முருகனாக இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லோருமே வந்து இல்லை இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்களே எதிர்க்கிறாங்க, ஜவஹர்லால் அவங்க எதிர்க்கிறாங்க. ஸோ கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எதிர்க்கிறதுக்கு வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அரசின் நிலைப்பாடு தெளிவா இதுதான் எங்க நிலைப்பாடு அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட உங்கள் அமைப்பு சார்ந்து நீங்க வந்து அவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை குழுவை தயாரிக்கக்கூடிய விஷயத்துக்காக உங்க அறிக்கையை போய் கொடுத்துருந்தீங்க. பல கட்சிகளும் கொடுக்க போறதா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்படி சந்திப்பு நீங்க ஏற்படுத்திய போது உங்களுக்கு அவங்களோட நிலைப்பாடை புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை, அதுதான் இப்போ இதில் என்னென்னா அவங்க ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்காங்க. வெளிப்படையாக இது பேசுவதும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நிலைப்பாடு. இப்போ அதாவது உறுதியாக இந்த பாருங்கள், நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாண்டு அப்படின்னு வரல அப்படி. அது இதுன்னு ஒரு விஷயம். ஒரு அரசு நாம கேட்கறது அது கூட கேட்கல. அரசுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்களா, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்கிறேன். கட்சி ரீதியாக நீங்கள் எந்த ஏற்றுக்கிறீங்க எதுக்குறீங்க அப்படி கட்சி ரீதியாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திமுக என்ற கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க நாங்கள் பரந்தூர் திட்டம் வேணும் வேணாங்கன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுங்க, அது அறிவிங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேறு. நாம் அந்த கோரிக்கை கூட வைக்கல. அரசினுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. அரசினுடைய செயல்பாடுங்கிறது அந்த ப்ரொசீஜர் ஆஃப் லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ரூல் ஆஃப் லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணல? இப்போ அடிப்படையில் நீங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. அப்போ அந்த குழுவினுடைய ரிசல்ட் வரணும் இல்லையா?
அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு குழு. ஒரு சயின்டிஃபிக் அனாலிசிஸ் நடக்கும்போது அவுட்கம் என்ன வேணா இருக்கலாம். அந்த அவுட்கமின் அடிப்படையில் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து போகணும். ஆனால் நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து உன் ஆய்வு கொடுன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஆய்வை எப்படி நம்புவது? அப்போ அதோட இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்ன மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு அதை கொண்டு வரணும், கொண்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு ரிசல்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கொண்டு வான்னு சொல்லுறது சரியானதாக இருக்க முடியல. அப்போ ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைச்சிருக்கீங்க, அந்த ஹை லெவல் கமிட்டியோட ரிப்போர்ட் வரட்டும், ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணணும், அதனுடைய ரிப்போர்ட் வரட்டும், அது என்ன சொல்லட்டும் அப்படிங்கிறத பாருங்கள். என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும், அதனோட ரிப்போர்ட் என்னவாக இருக்கட்டும், பப்ளிக் ஹியரிங் நடத்துங்க, அதோட அவுட்கம் என்னவாக இருக்கும். இதனெல்லாம் அடிப்படையில் இருந்தால் ஒரு திட்டத்தை நீங்கள் அமல்படுத்த முடியும். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்னா அரசு இது ஆய்வில் இருக்கின்றது, பரிந்துரைகள் இருக்கின்றது, பரிசீலனைகள் நடைமுறைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் நாங்கள் பின்பற்றி அவையெல்லாம் சரியாக வந்தால் திட்டத்தை அமல்படுத்துவோம், இல்லை இந்த முரணாக வருகின்ற பட்சத்தில் நாங்கள் பின்வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டாக இருக்கணும். அதுதான் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்பது அதுதான். அந்த வெளிப்படைத்தன்மை வேணும். அப்படி பேசுவது தான் இங்கே இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க இல்லை அது குறித்தான அதிகாரிகள் என்ன சொல்லணும், இப்போ நாங்கள் கால் ஃபார் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இந்த இது எக்ஸாம் போயிட்டுருக்கு, இதன் அடிப்படையில் இருந்து என்ன அந்த எக்ஸாமினேஷனுக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த குழு தங்களுடைய ஆய்வுக்கு பின்பாக என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். அதனுடைய ஆய்வின் அடிப்படையில் இருந்து பாதிப்பு கம்மியாக இருக்கும், மக்களுடைய இடப்பெயர்வு கம்மியாக இருக்கும், மக்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குன்னா நாங்கள் இதை செயல்படுத்துவோம், அதிகமாக இருக்குன்னு தெரியவதால் செயல்படுத்த மாட்டோம்னு தானே முடிவெடுக்கணும். லாஜிக்கலி அதுதானே வந்து அந்த இதுதான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்றது புரியுது. ஆனால் இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு இடத்துல பேசும்போது வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இது போன்ற திட்டங்களை பார்க்கணும்னு ஒரு இடத்துல பேசியிருந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எடுத்துக்கோங்களேன், ஏர்போர்ட்டு கட்டும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பல தொழிற்சாலைகள் எடுத்துக்கோங்களேன், கட்டும்போது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் அங்கே வேலை வாய்ப்பையோ பொருளாதாரத்தையோ வளர்ச்சியோ அடைய போது நம்மளுடைய மாநில மக்கள் தான். அப்போ அவங்களுக்கு அது தேவையான காம்பன்சேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த வாதத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? அது இந்த வாதம் ரொம்ப காலமாக பேசிகிட்டே இருக்காங்க. இதற்கான பதில் என்ன அப்படின்னா அது அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான சட்டத்திலே இருக்குது. 2013ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தினுடைய முகவரியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் வளர்ச்சி திட்டங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான இழப்பீடு போய் சேரவில்லை, அவர்களுடைய ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான மறுவாழ்வுக்கான திட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படவில்லை, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புளாக அவர்கள் இருக்கிறார்கள், உள்நாட்டு அகதிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான நிலை வராமல் இருப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கான ஒரு நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு புதிய சட்டம் தேவைப்படுகின்றது, அதனால் இந்த சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா, கடந்த 50 ஆண்டுகளாக வளர்ச்சி திட்டத்தின் காரணமாகவே உள்நாட்டு அகதிகளாக இடம்பெயர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள நாம் இன்னும் பொறுப்பான அவங்களுக்கான அந்த என்ன இழந்தாங்களோ அதன் அடிப்படையிலே மறுசீரமைப்பு ஒரு குடியிருப்பு கொடுக்கணும் இல்லையா, அது நாம் இன்னைக்கு கொடுக்கல. மணிமேகலையில் வந்துட்டு ஒருத்தர் ஆராய்ச்சி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அதாவது ஒரு ஊரில் வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களை இன்னொரு இடத்துல குடிபெயர்ந்து வைக்கிறாங்க, வேறு இடத்துக்கு மறுகுடிபெயர்ப்பு செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க முன்னாடி வாழ்ந்த போது என்ன நிலையில் வாழ்ந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு நகரத்தை கட்டமைத்து அவனை குடிபெயர் வச்சாங்க அரசர்னு ஒரு பதிவு இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன்னா அதுதான். நான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறேன்னோ என் நிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட ஒரு மேம்பட்ட வாழ்நிலை எனக்கு அமைத்து கொடுத்து நீங்கள் என்ன அங்கே குடியமர்க்க செய்யணும், என்னை இதை விட டீக்ரேட் பண்ணுற அளவுக்கு நகர்த்தி கொடுக்காது. ஆனால் இன்றைக்கான வளர்ச்சி திட்டத்தின் காரணமாக நீங்கள் கொடுத்த காம்பன்சேஷன் ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் எல்லாம் இதில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் இது இருக்காங்க, நஷ்டப்பட்ட மக்கள் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த நிலைமை என்பது சமூக நீதியா? சமூக நீதி இல்லை. ஆனால் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு முன்முடிவுக்கு வரீங்கன்னு நான் கேட்குறேன். அப்படிதான் பண்ணுவாங்க, இதுலயே அப்படிதான் பண்ணணும், ஏன் முன்முடிவுக்கு வரீங்க? மேபி நல்ல கம்பன்சேஷன் கொடுக்கலாம், நல்ல மறுகுடியுரிமை பண்ணலாம். அப்ப அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணணும். நீங்க இந்த 2013ஆம் ஆண்டு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான சட்டத்தின் அடிப்படையில் நிலத்தை கையகப்படுத்தணும். ஆனா நீங்க எந்த சட்டத்தை பயன்படுத்துறீங்க? இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாடு ஆக்ட், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்க. அந்த சட்டத்தில் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான எந்த ப்ராசஸுமே கிடையாது, காம்பன்சேஷனுக்கான எந்த ப்ராசஸுமே கிடையாது. அரசு என்ன சொல்றதோ அதான் காம்பன்சேஷன். அந்த சட்டத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க. நீங்கள் இந்த 2013ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், நாங்கள் எங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் வச்சுருக்கோம், தமிழ்நாடு லேண்ட் அக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 2009 ஒன்று சட்டம் வச்சு கொண்டு இருக்காங்க. அந்த சட்டத்தின் கீழாக நிலத்தை கையப்படுத்துவோம், பரந்துள்ள தான் பண்ண போகிறாங்க. அந்த சட்டத்தில் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான இந்த ஸ்கீமை எவால்வ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் அதை மட்டும்
2013ஆம் ஆண்டு சட்டம் என்ன கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாங்கள் இந்த சட்டத்தின் மூலமாக இழப்பீடு கொடுப்போங்கிறோம். அப்போ என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ நாங்கள் வந்துட்டு திருந்திட்டோம், நாங்கள் இப்படி தான் செயல்படுத்த போகிறோம், எனக்கு நடைமுறை அப்போ இங்கே எதில் இருக்குன்னா எந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த போகணும்னு இருக்குல்ல, அப்போ அந்த இருக்குல்ல, அப்போ அது கிடையாது. ரெண்டாவது வளர்ச்சி அப்படி நீங்கள் வந்து பேசுகிறீங்க இல்லையா, அப்போ இந்த வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சி அப்படின்னு இப்போ இந்த சென்னையினுடைய இந்த ஏர்போர்ட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்டரி இப்போ இருக்கு இல்லைங்களா? ஆமாம், இந்த 2008 வந்து ஒரிஜினலாக அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா ஒரிஜினல் பிளான். ஓகே, அதான் பறந்துருப்ப பிளான்லேயே இல்லை 2008 அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரிஜினல் பிளான். அந்த மேப்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது, நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மணப்பாக்கம் கொலப்பாக்கம் இதெல்லாம் இருக்குங்க, அதுக்கு பின்னாடி ஒட்டியே வரும் இந்த பகுதி. இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக் இந்த பின்னாடி வந்து மணப்பாக்கம் இருக்கும், அது கொஞ்சம் இந்த பக்கத்துலலாம் இந்த கொலப்பாக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இன்னொரு இது இருக்குது. இந்த 3 ஏரியாவை தான் எடுக்கிறதா இருக்குது. அங்கே உங்களுக்கு வந்துட்டு ஃபர்டைல் லேண்டு கிடையாது, இங்கே இருக்கிறது மாதிரி ஏரி குளம் கம்மாய் கொட்டை நீர்நிலைகள் கூட கிடையாது. பில்டப் ஏரியாவும் கம்மியாக தான் இருக்குது, வேக்கன் லேண்ட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கே நிலத்தை தான் ஒரிஜினலாக எடுப்பதற்கான அறிவிப்பு. அந்த இடத்த வந்து இனிமேல் நோ பில்டிங் ஜோனாகவும் அறிவிச்சிட்டாங்க மாஸ்டர் பிளானில். நம்ம சிஎம்டியோட மாஸ்டர் பிளானில் அறிவிச்சாங்க, 2008 இது பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த 2022 அதை நீங்கள் விட்ரா பண்ணிவிட்டு திருப்பி பழையபடி அதை வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணுறாங்க. 2008 அதை வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை டிக்ளேர் பண்ணுறாங்க. எதற்காக? நிலத்தை கையப்படுத்தி ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்வதற்காக. இப்போ வந்து அது பின்வாங்குறாங்க. ஏன் பின்வாங்குறாங்க? அமைச்சர் என்ன சொல்றாரு? அப்போ அந்த பகுதியில் வந்து அதிகப்படியான இழப்பீடு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதிகப்படியான குடியிருப்பு இருக்கு, ஏறத்தாழ வந்துட்டு 10,000 கோடி ரூபாய் நாங்கள் நஷ்டீடு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அமைச்சர் தென்னரசு அவர்கள் வந்து சொல்றாங்க. வந்துட்டு நீங்கள் இப்போ பரந்தூருக்காக இங்கேருந்து நீங்கள் மெட்ரோ ரயில் போடுறீங்க இல்லைங்களா, அதுக்கு மட்டுமே 16,000 கோடி ரூபா. அப்போ இங்கே 10,000 கோடி ரூபா தான், இங்கே 12,000 கோடி ரூபா. 12,000 கோடி ரூபா நீங்கள் மெட்ரோ வந்து போடுறதுக்காகவே வந்து பண்ண போகிறீங்க. இங்கேருந்து புதுசாக நீங்கள் மெட்ரோ போடணும், இதுக்கு முன்னே 12,000 ரூபா வரும். ஆனால் அங்கே அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறதுனா 10,000 கோடி ரூபா தான். ரெண்டாவது, அவங்க யார்? அங்கே விவசாயிகள் கிடையாது, அங்கே விளைநிலங்கள் கிடையாது. அங்கே இருக்கிறதுல யார்? மணப்பாக்கம் ஏரியாவோ குளப்பாக்கத்தில் யார் இருக்காங்க? ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இல்லைன்னா வேறு இடத்துல வீடு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு இடத்துல வீடு வாங்குற பெரிய பிரச்சனைமா? இல்லை காம்பன்சேஷன் அவங்க கம்மியாக கொடுத்துருவீங்களா? இந்த விவசாயிகளுக்கு மாதிரி தான் அவங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா? நகரத்தில் இருக்கவங்கள அவங்களை நீங்கள் கொடுத்துருவீங்களா? அப்படி சொல்லிடுவீங்களா? அவங்க கோர்ட்டு போவாங்க, கேஸ் போய் எல்லாம் பண்ணுவாங்களா? அப்போ காம்பன்சேஷன் அதிகமாக தானே கொடுப்பீங்க. அப்போது இந்த வார்த்தை வந்து இந்த இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸாபரண்ட்டாக அங்கே வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து நாங்கள் அந்த பகுதியை வந்துட்டு கன்சிடர் பண்ணல, அது எடுக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்குது, அதனால பரந்தூர் இருக்கோன்னு. அப்போது நீங்கள் உண்மையிலே வந்துட்டு வளர்ச்சி திட்டம் அது எல்லாருக்காக தான் தரணும், மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னா ஏன் இவங்கள இது பண்ணுறதுங்க? இவங்கள வந்து வேறு இடத்துக்கு குடிமரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் 2 பார்வை தானே வந்து பார்க்குறீங்க. அல்ல அப்போ வளர்ச்சியின் மூலமாக பாதிக்கப்படவங்க எப்பவும் ஏழைகளிலிருந்தும் விவசாயிகளாக தான் இருக்க வேண்டும் அப்படிங்களே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல இதில் பார்க்க வேண்டிய ஆஸ்பெக்ட், இப்போ பரந்தூர் ஏகனாபுரம் இந்த பகுதியில் இருக்குன்னா தலித்துகளும் இருக்கிறார்கள், மீதி ஜாதி இந்துக்களும் இருக்கிறாங்க. 2 பேருமே நில உடைமைகளாக இருக்கிறாங்க. 2 பேருமே நில உடைமைகளாக இருக்கிறாங்க. ஓகே, இந்த இது வந்து நீங்க நேரத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா தலித்துகள் லேண்ட் ஓன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு நிலங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இங்க லேண்ட் ஓன் பண்றாங்க, நில உடைமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு சுயமாக இருக்கிறார்கள், ஒரு சுயசார்பு தன்மையோடு இருக்கிறார்கள், சுயமரியாதையோடு இருக்கிறார்கள். அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இப்போ அவங்க கேஸ்ட் இந்துஸும் சரி, ஜாதி இந்துக்களும் சரி, தலித்துக்களும் சரி ஒன்றா இருந்து போராடுறாங்க. எங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அங்கே ஜாதி ரீதியாக பெரிய அளவுக்கு பிளவுகளுமே இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக இருக்கின்ற போது நீங்கள் இப்போ அவங்களோட நிலத்தை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வேற நிலம் வாங்க முடியுமா? காம்பன்சேஷன் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு 10 மடங்கு அதிகம் 20 மடங்கு இப்போமே சேல்ஸ் அதிகமாகிடுச்சாங்க. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுப்பீங்க, நிலத்தை உடனேயும் கொடுக்க மாட்டாங்க. நிலத்தை கையப்படுத்தி ப்ராசஸ் ஆரம்பித்து அளந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அப்புறம் நீங்கள் பதில் சொல்லி நீங்கள் இவ்வளோதான் ஒரு அமௌண்ட் சொல்லி அவர் அவ்வளோதான் ஒரு அமௌண்ட் சொல்லி கலெக்டர் வந்து முடிவு பண்ணி ஆர்டர் போட்டு அப்புறம் அந்த ஆர்டரின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து செக் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த அமௌண்ட் வேண்டாம், அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்து அது ஒரு 3 வருஷம் அங்கே நின்று அப்புறமா லோக் அதாலத்துக்கு போய் அங்கே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் உங்களுக்கு முன்னு பிறகு 15 வருஷம் ஆகும். என்ன சொல்கிற மாதிரி தலையை சுற்றிருச்சு. என்எல்சியில் இதாங்க நடந்துட்டு இருக்கு. நீங்கள் என்எல்சியில் போய் கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நிலத்தை வந்துட்டு கொடுத்தவங்களுக்கான காம்பன்சேஷன் எவ்வளோ பெரிய எது தெரியுங்களா? சிவில் கோர்ட்டில் சப்கோர்ட்ஸில் இந்த கேஸ் எவ்வளோ பெண்டிங்காக இருக்குன்னு தெரியுமில்ல? நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன், அந்த மாதிரி கேசஸ் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதில் இன்னொரு என்ன கொடுமை தெரியுமா நடக்கும்? காம்பன்சேஷன் உங்களுக்கு நேராக கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஹியரிங்க்கு வரல அப்படிங்கும்போது உங்கள் பேரில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அவங்கள ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி
கோர்ட் வந்து அது தப்புன்னு சொல்லுது. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதான் செய்கிறாங்க. உங்கள் பேரில் அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. கேட்டால் உங்களுக்கு காசு கொடுத்தாச்சுவாங்க. என் கையில் வரவே இல்லைன்னு உன் பேர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிருக்க போய் அங்கே போய் எடுத்துக்கோங்க அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்போ இங்கே காம்பன்சேஷன் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, வந்து கூப்பிட்டு உங்களுக்கு நியாயப்படி உங்களுக்கான கைட்லைன் வேல்யூட மார்க்கெட் லைன் வேல்யூட இவ்வளோ தான் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, இவங்களால வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, எவ்வளோ கொடுக்க போகிறோம் 15 லட்சமாக என்னமோ வரப்போகுது அப்படிங்கிறத அதை போட்டிருக்காங்க. அங்கே கோடிக்கணக்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. அருகாமையில் நிலம் வாங்க முடியாது. அப்போ நான் வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த மக்கள் சொல்கிறாங்க எங்கள் வருஷத்துக்கு தேவையான நெல் எனக்கு கிடச்சிருதுங்க, நான் சாப்பாடுக்கு யாரும் நம்பி இல்லைங்க, நான் எனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குதுங்க, எனக்கான வருவாய் இருக்குதுங்க, எனக்கான சாப்பாடுக்கு இருக்குது, நான் இந்த வேலையும் பார்த்துக்கிறதுக்கு நான் தண்ணீரைவோடு இருக்கிறேன். சமுதாயில் எனக்கு வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது. என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுமா டிகிரேட் பண்ணுமா? இந்த நிலத்தை என்கிட்ட வந்து பிடுங்குவதன் மூலமாக நான் ஒரு வேற ஒரு வீட்டுக்கு இனிமேல் வாடகை வீட்டுக்கு போகணும். புதுசாக வந்துட்டு நான் வந்து நிலம் வாங்கி வீடு கட்டி போகிற அளவுக்கு உங்களோட காம்பன்சேஷன்லேருந்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். உடனடியாக நான் வேலைக்கு போனேன். அப்போ சொந்த வீட்டிலேருந்து நான் வந்து வாடகைதாரராக மாறுறேன். முதல் ரெண்டாவது, நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய நிலத்துல இருந்து வந்து சோறை நான் சாப்பிட்டு இருந்தேன், அரிசி எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இனிமேல் நான் எனக்கு அப்படி இல்லை, ரேஷன் கார்டையோ நான் வெளியே வாங்கணும். அப்போ என்னுடைய வாழ்நிலைங்கிறது குறையுது, டிகிரேட் ஆகுது. அப்போ இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு 2013ஆம் ஆண்டு சட்டத்தில். அது ஒரு முக்கியமான கூறு இருக்கு. ஒரு திட்டத்தின் மூலமாக, இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகக்கூடும் என்பதற்கான ஆய்வை முன்னாடி மேற்கொள்ளணும். சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இந்த திட்டத்தின் காரணமாக எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளோ பேர் எக்கனாமிக்கலாக வளருவாங்க, எவ்வளோ பேர் மோசமான நிலைமைக்கு போவாங்க அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு கருத்து கேட்பு நடத்தி அதில் எல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் ப்ராசஸை எவால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நிலத்தை கையகப்படுத்தணும். அதுலேயும் முதல்ல அது மல்டி கிராப்பிங் லேண்டாக இருந்தால் அந்த நிலத்தை கையகப்படுத்தவே கூடாதுன்னு 2013ஆம் ஆண்டு சட்டம் சொல்லுது. ஆனால் என்ன இங்கே நடக்குதுன்னா, இந்த நல்ல சட்டத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அதுக்கு ஓரமாக போட்டு வச்சுருவோம், எங்களுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்கோம், அதை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை. அப்போ என்னென்னா, வளர்ச்சிக்கு யார் பாதிப்புக்குள்ளாக போயிறார்கள், யாருக்கு இதுக்கு நன்மை செய்ய போகிறதுன்னு. நீங்கள் இன்றைக்கி அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா, மெட்ரோ வந்துருச்சுன்னா, அந்த பகுதியில் என்னவாகும்? யார் போய் புதுசாக குடியேறுவாங்க? அப்பர் மிடில் கிளாஸ் தானே போவாங்க, மிடில் கிளாஸ்க்குள்ளே போக முடியாது. அப்பர் மிடில் கிளாஸ் தான் போவாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் தான் போவாங்க. அப்போ அப்பர் மிடில் கிளாஸ்னுடைய லைவ்லிஹுட்டை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம், சென்னையை மையப்படுத்தின வளர்ச்சி என்பது சென்னையினுடைய மத்திய தரத்தில் இருக்கக்கூடிய உயர்குடி சார்ந்திருக்கிற அவர்களுக்கான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு தான் இருக்குது. அவங்க ஏர்போர்ட் பக்கத்தில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கான பிஸ்னஸ் அங்கே வந்து கிடைக்கும், அங்கே ஐடி இது வரும், அது போவாங்க, அங்கே மால்ஸ் வரும், ஐடி இதில் வரும், அவன் வருவான். இந்த விவசாயி என்ன ஆவானான்னு கேட்பேன். இவன் நேரடியாக இதுலேருந்து பயன்பெறுவானா? கிடையாது. இந்த விவசாய மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? இவங்க தினக்கூலிகளாகவோ விவசாய கூலிகளாகவோ கொத்து வேலை செய்திருக்கிறவங்க. ஏன்னா இவங்க அதிகம் படித்தவங்க கிடையாது. அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் ஏதாச்சும் ஒரு வேலையில் தான் இவங்க போக முடியும். இவங்களோட பிழைப்புக்காக, அன்றாட பிழைப்புக்காக இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் அதில் வந்து கவர்மெண்ட் சார்ந்து கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்க தான் பெரும்பான்மையான மக்கள். அந்த 13 கிராமத்தில் இருக்கிறவங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து விவசாயத்தை இன்னும் சார்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் ஃபர்டைலான லேண்டு, அங்கே இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க, மல்டி கிராப்பிங் அவங்களாம் பண்ணிட்டு இருக்கு, வருவாய் வருது, விவசாயத்தில் வருவாய் வருது அவங்களுக்கு. அப்போ அந்த மக்களுடைய வாழ்விலே நீங்கள் அழிக்கிறீங்க. அப்போ இது எப்படி வளர்ச்சின்னு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது ஃபிசிக்கலாக ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தின் மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை கூட ஓரளவு களைவதற்கு அரசு முயற்சி பண்ணலாம். இயற்கை ரீதியாக சூழலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த அமைப்பு குறிப்பாக நீரியல் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் சொல்லும். இந்த நீரியல் அமைப்பு அப்படிங்கிறது இப்போ சென்னைக்கான தண்ணி, நமக்கான வாட்டர் ரிசோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடியது தான் நமக்கு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் அண்டு செங்கல்பட்டு. இந்த 3 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குங்களா, அது ரொம்ப அதிகமானது. அதனால தான் நம்ம சவுத் ஈஸ்ட் சிவிலைசேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலஜிக் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நீரியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய மேனேஜ் சிஸ்டம் நம்மகிட்ட எல்லாத்துலேயுமே இருக்குது. அது சோழர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய முக்கியமானது. அது வந்து ஒரு பழங்குடி சமூகத்தினுடைய ரொம்ப முக்கியமான குறியீடு. நம்மளுடையது ரொம்ப முக்கியமானது. எல்லா பழங்குடிகளை விட இந்த நீர் மேலாண்மை நமக்கு முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம வானம் பார்த்த பூமி தான் நமக்கு வந்து ரொம்ப வற்றாத ஜீவநதியும் அப்படி பெருசாக கங்கை மாதிரி கரை புரண்டு ஓடக்கூடிய இதெல்லாம் கிடையாது. நமக்கு காவேரி தான் ஓரளவுக்கு அந்த மாதிரி சொல்லணும். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி, நீங்கள் கங்கை எடுத்துக்கோங்க, யமுனை எடுத்துக்கோங்க, பிரம்மபுத்திரம் எடுத்துக்கோங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதனுடைய அளவு, அதனுடைய வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ என்னென்னா, நம்ம வந்து மழை நீரை சேகரிப்பது எப்படி அப்படிங்கிறது நமக்கான மேலாண்மையாக இருந்துச்சு. அப்போ அதற்காக தான் இந்த நீர்நிலைகள் அதிகமான நமக்கு. அதனால குளம், கம்மாய், குட்டை, ஊரணி, இது மாதிரி நிறைய இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது, அது வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்கிறாங்க.
அது வந்து விவசாயம் மாதிரி வந்துட்டு நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுலாம் அது வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பயிரை வந்துட்டு பயிரிடுறது அப்படிங்கிற விவசாயம் பண்ணுறது வேற செய்யறது மாதிரி இதை வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான ஒரு அமைப்பு இருக்குல்ல, இவை எல்லாம் சேர்ந்து தான் நமக்கான நீர். அப்போ சென்னைக்கான அடையாறாக இருக்கட்டும், கொசத்தலையாக இருக்கட்டும், கூவை, இந்த ஆறுகள் எல்லாம் எப்படி உற்பத்தி ஆகி வரும்னா இந்த நீர்நிலையிலிருந்து வரக்கூடிய நீர் தேக்கப்பட்டு அவை எல்லாம் சேர்ந்து தான் இந்த நதிகளுக்கு போய் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு வெள்ளம் வராமல் தடுப்பதற்கும் இவை முக்கியமான காரணமாக இருக்கிறது, வறட்சி வராமல் தடுப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் கூட இந்த நீர்நிலைகள் தான். இந்த நீர்நிலைகள் பாதிப்பு ஏற்படுத்துதா? ஆமாம், அது மேலே தான் இவங்க வந்து இதே கொண்டு வராங்க. அந்த ரன்வேயை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஏரி மேலே தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான மேப்பும் அவங்க வெளியிட்டிருக்காங்க கரெக்டாக. அதில் இன்னொரு என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே ஏறத்தாழ வந்துட்டு நிறைய 11 விதமான ஏரிகள் இருக்குது. அதில் 3 பெரிய ஏரிகள் இருக்குது. அந்த பெரிய ஏரிகளில் வந்து மூடிட்டு ஒரு சின்ன ஏரி இருக்குது, அதை ஆழப்படுத்தி இந்த பெரிய ஏரியில் வரக்கூடிய நீரெல்லாம் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் போய் சேர்த்துருவோம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. இது சாத்தியமாகுது? அவங்க மேப் போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த இன்ஜினியர் வந்து அந்த ஐடியா கொடுத்தாருன்னு வந்து நமக்கு வந்து தெரியலங்க. ஆனால் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் அது இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ண போகிறோம், ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டோம், இங்கே இந்த ஏரியா க்ளோஸ் பண்ணிவிடுவோம், இதை ஆழப்படுத்துவோம், இங்கே போக வேண்டிய தண்ணியெல்லாம் லைட்டாக ஒரு வாட்டர் பம்ப் வச்சு அப்படி திருப்பி கொடுத்து இங்கே கொண்டு சேர்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அறிவியல் ரீதியாக ஆய்வுகளை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இப்போ என்னென்னா அவங்க அப்படி ஒரு ப்ரொபோசல் வச்சுட்டாங்க. இங்கே நம்ம ஹை லெவல் கமிட்டி என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஓகே, ஹை லெவல் கமிட்டின்னு ஒன்று இங்கே அமைச்சாங்களா, இவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. எந்த இதுன்னு அடிப்படையில் அவர்கள் அந்த ப்ரொபோசல் வச்சுருக்காங்க தெரியல. ஆனால் அதுதான் லீகல் டாக்குமெண்ட், அதான் வேலிட், அதுதான் உங்களோட ப்ரொபோசல். இது என்னவா இருக்கட்டும், அல்டிமேட்லி நீங்கள் ஒரு அத்தாரிட்டி முன்னாடி சப்மிட் பண்ணிருக்கு, அதுதான் உங்களுடைய ப்ரொபோசல். அப்போ உங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது அதுதான். அப்போ அதை தான் நடைமுறைப்படுத்த போகிறதான நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் முன்னாடி பெண்டிங்காக இருக்குது. நிச்சயமாக மக்கள் தொடர்பாகவும் பேசிட்டீங்க, இயற்கை தொடர்பாகவும் பேசிட்டீங்க. இறுதியாக அரசியல் ரீதியான இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது என்ன? பரந்தூர் விமான நிலையத்தை வந்து அரசியல் ரீதியாக எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சிகளின் நிலைப்பாடுகளும் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? எல்லா கட்சிகளுமே பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு எதிரான மனநிலை தான் இருக்குது. இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுது, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப வெளிப்படையாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களுடைய அந்த 550வது நாள் அந்த இதுன்னு போதும் வந்துட்டு நிறைய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அங்கே வந்து போய் பார்த்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் கூட அங்கே வந்து பேசியிருந்தாங்க. எல்லா கட்சியுமே வந்து இந்த எதிர்நிலையில் தான் இருக்காங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அப்போ அரசியல் ரீதியாக அது அங்கே ஒரு வந்து அழுத்தத்தை உருவாக்கி உள்ளது. அந்த மக்களுமே இது வந்து ஒரு தேர்தல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக நிச்சயமாக இது முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக. நான் கடந்த முறை சென்றிருக்கும்போது அவங்கள தான் வச்சாங்க. நாங்கள் வந்து முடிவு பண்ணுறோம், இந்த திட்டத்துக்கு வந்து யார் எதிரணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய வாக்கு செலுத்த போகிறோம். அப்படிதான் நெருக்கடியாக மாறலான்றீங்க. நிச்சயமாக மாறலாம், அது இருக்குது. ஏன்னா அந்த இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த போதே வந்துட்டு இதுக்கு நிலத்தை கைப்படுத்துறதுக்கான மக்கள் வந்து வீதிக்கு வந்தாங்க, போராட்டம், அவங்களாம் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக விவசாயிகள் மீது இப்படி கொடுக்கப்படுகின்ற ஒரு தாக்குதல், அவர்கள் மேலே எடுக்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாகவே வந்து அரசுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வந்து பெற்றுத்தராது. அந்த ஒரு அரசியல் அழுத்தம் என்பது உருவாகி வர்றதா தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். நிச்சயமாக உங்களுடைய அமைப்பின் சார்பாக இந்த திட்டத்தை கைவிடணுன்றீங்களா? எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வந்து கைவிடணும். ஏன்னா இதுக்கு நிறைய மாற்று இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து பேசியிருக்கோம். இதுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து மாற்று கருத்துலாம். அப்படி வேணும் அப்படின்னா மதுரையை நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்து மாற்றலாம். கோயம்புத்தூரை ஆல்ரெடி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சென்னையை வந்து இப்போ இந்த செகண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரிஜினல் உங்களுடைய பிளான் இருக்குது, அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை அடுத்து ஏற்கனவே ரன்வே நமக்கு இருந்து செயல்படாமல் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிற அந்த பகுதியில் நீங்கள் வந்து ஏர்போர்ட்ஸை வந்து கொண்டுலாம். இன்னும் சொல்லப்போனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன்னொரு ஏர்போர்ட்டை கொண்டு வராதுன்னு சொல்கிறாங்க. அது லாஜிக்கலாக தான், இது 100 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தானே சென்னையிலேருந்து. ஸோ அப்போ லாஜிக்கலாக அது வந்து கரெக்டு தானே. ஏன் இவ்வளோ அருகாமல் இன்னொரு ஏர்போர்ட் வேணும்? அதுக்கு நீங்கள் வேறு இடத்துல கொண்டு போகலாமே. ஏன் வந்து தென் மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு, தூத்துக்குடியை வந்து நீங்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க அந்த பகுதியில் கொண்டு போகிறதுக்கு? ஏன்னா நான் வந்து இப்போ வந்து துபாய்க்கோ வெளிநாடு இன்டர்நேஷனல் போனோம், நான் வந்து சென்னைக்கு வந்து போகணும், இங்கேருந்து 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 16 மணி நேரம் அங்கே போகணும், அப்புறம் அங்கே போகணும். எஸ் இல்லைங்களா? அது என்ன லாஜிக் வந்து? இப்போ நீங்கள் கொச்சி எடுத்துக்கோங்க, திருவனந்தபுரத்துக்கு 3 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். எந்த பகுதியிலேருந்து வேணால் நான் துபாய்க்கு போகலாம். நான் வந்து கேரளாவில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் பார்ட்டுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் ஆமாம், அங்கே 3 ஏர்போர்ட் தான் இருக்குது. 3 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. 3 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அவங்க துபாய்க்கு சர்வீஸ் இருக்குது. ஸோ அதுதானே உங்களுக்கு கன்வீனியாக இருக்குது. அப்போ நான் தூத்துக்குடியிலே இருந்து நான் துபாய் போகிறதுக்கு எனக்கு இலகுவான யோசிக்கணும்ல. எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுங்கிறது அதுதான் நோக்கம், அதுவாக தானே இருக்கணும். இல்லை நீங்கள் சென்னைக்கு வரணும், சென்னைக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் மெட்ரோ பிடிச்சி அப்புறம் பறந்துரு போய் அங்கேருந்து நீங்கள் பறந்து போகணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்ம கீழம்பாக்கம் போகிறதே நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா?
நீங்கள் அப்போ பஸ் பிடிச்சி அப்போ நாளைக்கு வந்துட்டு நீங்கள் பரந்தூருக்கு போனால் பரந்தூருக்கு வந்து தூத்துக்குடியில் நேராக பஸ் விடுவாங்களா? அது வரதுக்கு எப்படி 10 வருஷம் ஆகும் இல்லையா? லாஜிக்கலி வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா பரந்தூருக்கு நிறைய இப்போ வந்து உடனே பஸ் வரப்போகுது, பஸ் ரூட் வரப்போகிறது கிடையாது இல்லைங்களா? அப்போ அந்த பஸ் ரூட் உங்களுக்கு வந்து ஒரே கனெக்டிவிட்டி நமக்கு மெட்ரோன்னு தான் சொல்லிட்டாங்க. மெட்ரோவே வர்றதுக்கு இப்போ அதுக்கு வந்து 5 வருஷம் ஆகும் இல்லைங்களா? சரி, அப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து பரந்தூரில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை வந்து பிடிக்கணும்னா, நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறேன்னா இங்கேருந்து ட்ரெயினை வந்து நான் பிடிச்சி இங்கே வந்து சென்ட்ரல்லையோ எக்மோர்லையோ வந்து இறங்கி அப்புறம் அங்கேருந்து மெட்ரோ நான் வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பரந்தூர் பிடிச்சி போகணும். அதுக்கு நான் நேராக துபாய்க்கே போயிடலாம். ஸோ அதுதான் அல்டிமேட்லி பிளானிங்காக இருக்குது. நிச்சயமாக இந்த திட்டம் சார்ந்து உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, மக்கள் ரீதியாகவும் எப்படி இந்த சிக்கல் அணுகணும் அப்படிங்கிற உங்களை பார்வை முடிச்சிருக்கிறீங்க. எங்களுக்காக உங்களை வருகனையும் கருத்துக்களையும் ஆழமாக எடுத்துரைத்த மிக்க நன்றி. நன்றி நன்றி மகளே. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.